8 weeks vaccine. விட்டு போயிட்டோம். ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வந்து லட்டுக்கு 8 weeks வேக்சின். 4ன்னு நினைக்கிறேன், 4 ஊசின்னு நினைக்கிறேன். என்ன ஆக போன்னு தெரில, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. எப்போ வேக்சின் போட்டாலும் நான் இருக்க மாட்டேன் பக்கத்தில். எப்போதுமே தியாகம் தான் பக்கத்தில் இருப்பாங்க. நான் எட்டி தான் நிற்பேன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக பயமாக இருக்கும். செம்மையாக குளிருது. தியாகம் தூக்கிட்டு ஓடுறாங்க. You wiggly little thing, aren't you? You're busy. Yeah, no, have a look through there, but I can just see it when you're shining the light. Oh, I see. Okay, and the other way. Take that arm away from me. வேக்சின் முடிஞ்சிருச்சா தியாகு? வேக்சின் போட்டாச்சா? ஸோ வேக்சின் அப்பாயின்மெண்ட்டுக்கு போனோம். வேக்சின் போட்டாச்சு. போட்டால் எல்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இவன் தூங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் வலி தெரிஞ்சு அழுகுவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு போட்ட அந்த வழியில் தூங்கிட்டான். பூபுவோட தம்பிக்கு லட்டுக்கு வேக்சின் போட்டு வந்துட்டோம். தம்பி என்ன பூபு பண்ணுறான்? தூங்குறானா? தூங்க மாட்டான்னு நினச்சோம். போட்டோன்னு நான் கொஞ்சம் அழுதுட்டு அவனே காம் டவுன் ஆகிட்டான். எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா இவனுக்கு வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் பேசிஃபைர் வச்சுட்டோம். அழுதுகிட்டே இருப்பான், ஆனால் பேசிஃபைர் வச்சுட்டோம். கொஞ்சம் அவனுக்கே சூதிங்காக இருக்கும்ல. ஆனால் வந்து இது வந்து எப்படின்னா இவனுக்கு பேசிஃபைர் எடுத்துக்காததுனால அழுதுகிட்டே இருக்க போகிறான்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவன் வந்து தூங்கிட்டான், டக்குன்னு தூங்கிட்டான். பூபு என்னம்மா அம்மாவோட இருந்தியா? ஜாலியாக இருந்தியா? பூபுவை விட்டுட்டு போயிட்டோம் நாங்கள். ஏன்னா இவனையும் கூப்பிட்டு போனால் பார்க்க முடியாது, வேக்சின் வேறு போடுறோமா, அவன் அழுதுட்டு வேற இருப்பான். இவனையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க 2 பேரையும் மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு மேய்க்கிறது வந்து கஷ்டம்ட்டு விட்டு போயிட்டோம். ஐயோ, யூகேல வந்து பேபி பிறந்தோன்னா இது மாதிரி வந்து ஹெல்த் ரெக்கார்ட் புக் வந்து கொடுத்துருவாங்க. ரெட் புக் வந்து இது மாதிரி கொடுத்துருவாங்க. புக்கில் தான் வந்து அவங்களோட ஹெல்த் ரெக்கார்டு எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை நம்ம போய் வேக்சின் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதில் வந்து எழுதிடுவாங்க. எப்போ யார் வந்து எடுத்து ஏதாவது
லைக் ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொரு நர்ஸை பார்க்குறப்ப ஒவ்வொரு டாக்டரை பார்க்குறப்ப அவங்க வந்து இதை வந்து கூத்ரூ பண்ணிடலாம் ஈஸியாக. அவங்களுக்கு வந்து என்ன வேக்சின் போட்டிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் இது தான் வந்து இங்கே வந்து யூகேல வந்து பேபிஸை கூப்பிட்டு போகும்போது இதான் எடுத்துகிட்டு போகணும். If you like this video, don't forget to like, share and subscribe. Bye people.